நம்ம வந்துட்டு டீம் வெல்ஃபேர் பார்ட்டியோட மெம்பர்ஸு இன்றைக்கு மார்னிங்கில் 5 மணிக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே இந்த இன்சிடென்ட் இருந்தாலே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு புஞ்சிரி மட்டும்தான் அதுக்கு பேர். அங்கே போயாச்சு. அங்கே ஒரு 50-60 வீடுகள் இருக்குது. அங்கே எல்லாம் சர்ச் பண்ணி, ஆனால் அங்கே எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லை. பிரச்சனை எல்லாமே இதுக்கு கீழே தான் இருக்குது. அங்கே 50 வீடும் அதோட மெம்பர்ஸ் எல்லாமே சேஃபு. அப்புறம் இனியும் ஒரு 200 டெட் பாடிஸ் கிடைக்க வேணும். அது நம்ம சங்கடப்படுற இடம் வந்துட்டு இந்த இடம் தான் இருக்குது. இன்றைக்கு மார்னிங்கில் இப்போ ஒரு டெட் பாடி கிடச்சாச்சு அந்த பிரிட்ஜுக்கு கீழே. அப்போது இதுதான் இப்போ நிலவில் சிச்சுவேஷன்ஸு. அப்புறம் பாடி கிடைச்சாலும் ஐடென்டிஃபை பண்ணது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஆனால் அதுவும் அந்த அவங்க ஷேப் எல்லாமே மாறி இருக்கும். நேற்று வந்துட்டு ஒரு பாடி கிடச்சாச்சு. அதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரச்சனை. அவங்க ஃபேஸ் ஷேப்போட எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவ்வளோ இது ஷேப் எல்லாமே மாறி இருக்கும். கவர்மெண்ட்டு இன்னோடு கூடி இந்த ப்ராசஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கு 6ஆம் நாள். அப்போது இப்போ டெட் பாடிஸ் கிடைக்கிற எல்லாமே கொஞ்சம் தான் கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்டு 2 நாள் கொஞ்சம் தாராளமாக கிடச்சாச்சு. ஆனால் நேற்று வந்துட்டு 4 டெட் பாடிஸ், அதில் 3 வந்துட்டு இங்கே நிலம்பூர் சாலியார் சைடு கிடச்சாச்சு. ஒரணம் வந்துட்டு இங்கேயும் கிடச்சாச்சு. ஆனால் இன்றைக்கு இதுவரைக்கும் ஒரு டெட் பாடி மட்டும்தான் கிடச்சாச்சு. அப்புறம் இனி டெட் பாடிஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. நிறைய பாடி மண்ணின் அடியில் இருக்குது. ஏதோ செய்ய முடியாது. என்ன கவர்மெண்ட்டு சர்ச் முடிஞ்சாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 300ஓളം வீடு இங்கே இருந்தது. இந்த மேகலையில் இருந்தது 300ஓളം வீடு எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு வீடும் இல்லை. 1000 பேர். ஒரு 4 டாக்டர்மார் இங்கே இருக்குன்னு சொன்னால் அவங்கள மேட்ரு எதுவும் தெரியாது. ஒரு பெங்காலி, அதுபோல் அவங்களெல்லாம் நிறைய பேர் ஆசாமில் இருந்தவங்க. நிறைய இங்கே தோட்டம் இருக்குது. அங்கே வேலை பண்ணுறது அவங்கள இதுவரை ஒன்றும் அவங்கள குறித்து ஒரு டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.